நம்ம இந்த சேனலில் தினமும் ஒரு மேக்ஸ் வீடியோ பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th மேக்ஸ் யூனிட் 1 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ், அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள். அதில் எக்ஸாம்பிள் சம்ஸ், எடுத்துக்காட்டு கணக்குகள் 1.6லேருந்து 1.12 வரைக்கும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திடுங்க. அது பக்கத்தில் ஆல் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் தினமும் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது 12th மேக்ஸ் சாப்டர் 1 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ், அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள். போன வீடியோவில் எக்ஸாம்பிள் 1.1லேருந்து 1.5 வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ எக்ஸாம்பிள் 1.6 பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு 1.6. இஃப் adjoint A equal to -1 2 2 1 1 2 2 2 1 find A inverse. Adjoint A equal to -1 2 2 1 1 2 2 2 1 எனில் A inverse காண்க. இதுக்கு A inverse கண்டுபிடிக்க ஃபார்முலா +or-1/√ determinant of adjoint A into adjoint A. அப்போ கொடுத்துருக்க adjoint Aக்கு ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். determinant of adjoint A equal to determinant of -1 2 2 1 1 2 2 2 1 equal to -1 into இந்த காலம் இந்த ரோ விட்டுட்டா 1 -4. நெக்ஸ்ட் டேர்ம் -2 into இந்த காலம் இந்த ரோ விட்டா 1 -4 +2 into இந்த காலம் இந்த ரோ விட்டா 2 -2 -1 into இது -3 -2 into இது -3 +2 into இது 0 equal to 3 + 6 + 0 equal to 9. இப்போ adjoint A வந்து 9. அப்போ கீழே என்ன போடும்? √9. முன்னாடி +or-1/√9 into adjoint Aங்கிறது இதை அப்படியே எடுத்து போடணும். ஈக்குவல் டு +or-1/3 into -1 1 2 2 1 1 2 2 2 1. அதுதான் A inverse. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.7 எடுத்துக்காட்டு 1.7. இஃப் A is symmetric, prove that adjoint A is also symmetric. A என்பது சமச்சீர் அணி எனில் adjoint A சமச்சீர் அணி என நிறுவுக. சிமெட்ரிக்னா என்ன? ஃபஸ்ட்டு கண்டிஷன் சமச்சீர்னா ஏவுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா அந்த டிரான்ஸ்போஸும் ஏவும் சேமாக இருக்கும். அது அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சிமெட்ரிக். ஏவோட டிரான்ஸ்போஸ் ஏவாகவே இருந்துச்சுன்னா அது பேர் சிமெட்ரிக். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஏ சிமெட்ரிக் சமச்சீர்னு கொடுத்துட்டாங்க. சமச்சீர்னா ஏவோட டிரான்ஸ்போஸ் ஏவாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது பேர் சமச்சீர் அணி, சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இப்போ சப்போஸ் ஏ இஸ் சிமெட்ரிக், ஏ என்பது சமச்சீர் அணி என்க. அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. இப்போ ஒரு தியரம் இருக்குது, தியரம் 1.9, தியரம் 1.9ல் 6th பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. adjoint of A transpose is equal to adjoint A whole transpose கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த தியரமை இங்கே எழுதிக்கிறோம். adjoint A transpose is equal to adjoint A whole transpose. இந்த A டிரான்ஸ்போஸ்க்கு பதிலாக இங்கே என்ன கொடுத்துருக்கு? ஏன்னு கொடுத்துருக்கு. அந்த ஏவை போடுறோம். ஸோ adjoint A equal to adjoint A whole transpose. இப்படின்னா என்ன மீனிங்? A equal to A transpose வந்தால் சிமெட்ரிக்கா? அதுக்கு பதிலாக adjoint A equal to adjoint A transpose வந்திருக்கு. அப்படின்னா என்ன மீனிங்? adjoint A is symmetric. adjoint A ஆனது சமச்சீர் அணி அப்படின்னு நிரூபிச்சாச்சு. ப்ரூவ்டு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.8 எடுத்துக்காட்டு 1.8. A equal to 2917 எனில் A transpose whole inverse is equal to A inverse whole transpose என்ற பண்பை சரிபார்க்க. Verify the property A transpose whole inverse is equal to A inverse whole transpose with A equal to 2917. ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க 2917. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? A transpose whole inverse is equal to A inverse whole transpose அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிச்சாதான் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியும். ஸோ டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிப்போம். 14 - 9 ஈக்குவல் டு 5 நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சா? அப்போ ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். ஏ இன்வர்ஸ் காண இயலும். ஏ இன்வர்ஸ்க்கு ஃபார்முலா ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/determinant of A into adjoint A. அப்போ டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். adjoint A கண்டுபிடிக்கணும். 2/2 மேட்ரிக்ஸ்க்கு adjoint A எப்படி கண்டுபிடிப்போம்? இது ரெண்டையும் இடம் மாற்றணும், இது ரெண்டுத்துக்கும் சைன் மாற்றணும். ஸோ இந்த 7 இங்கே போயிடும், 2 இங்கே வந்துடும். இது -9 -1 ஆகிடும். அதான் adjoint A. adjoint A equal to 7 - 9 -1 2. அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஈக்குவல் டு 1/5 இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஏக்கு பதிலாக 5, adjoint Aக்கு பதிலாக 7 - 9 -1 2. ஸோ A inverse is equal to இந்த 1/5 உள்ளே கொண்டு போனால் 7/5 -9/5 -1/5 2/5. நெக்ஸ்ட்டு A இன்வர்ஸ்க்கு இந்த A இன்வர்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். டிரான்ஸ்போஸ்னால் என்ன பண்ணுவோம்? ரோவாக காலமாக எழுதணும்.
அப்போ 7/5 மைனஸ் 9/5 இந்த ரோ இப்படி காலமாக மாறிடும். மைனஸ் 1/5 2/5 இந்த ரோ இப்படி காலமாக மாறிடும். இதுதான் A இன்வர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ். இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கணும். ரைட் ஹேண்ட் சைடுங்கிறது A இன்வர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு 1/5. அந்த 1/5 வெளியில் எடுத்துகிறோம். 7 - 1 - 9 2 இதை 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்க போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கண்டுபிடிக்கணும்? A டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏங்கிறது 2917. அப்போ A டிரான்ஸ்போஸ்ங்கிறது ரோவை காலமாக மாற்றி எழுதிக்கலாம். 29ங்கிறத இப்படி எழுதிக்கணும். 17ங்கிறத இப்படி எழுதிக்கணும். A டிரான்ஸ்போஸ்க்கு அட்ஜாயின் கண்டுபிடிக்கும். A டிரான்ஸ்போஸ்க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் A டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு 14 - 9 ஈக்குவல் டு 5. அதுவும் நாட் ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் A டிரான்ஸ்போஸ்க்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். A டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வர்ஸ் காண இயலும். இப்போ இது A டிரான்ஸ்போஸ்க்கு அட்ஜாயிண்ட் எடுக்கணும். ஏன்னா ஃபார்முலா என்ன வரும்? A டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் A டிரான்ஸ்போஸ் இன்ட்டு அட்ஜாயிண்ட் A டிரான்ஸ்போஸ்னு ஒரு இன்வர்ஸோட ஃபார்முலா. ஸோ அட்ஜாயிண்ட் A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவோம்? இது ரெண்டுத்தையும் இடம் மாற்றணும். இது ரெண்டுத்துக்கும் சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ 7 2 இப்படி வந்துடும். இங்கே -1 - 9 அதுதான் அட்ஜாயிண்ட் A டிரான்ஸ்போஸ். இப்போ A டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் A டிரான்ஸ்போஸ் இன்ட்டு அட்ஜாயிண்ட் A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் A டிரான்ஸ்போஸ்ங்கிறது 5 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் A டிரான்ஸ்போஸ்ங்கிறது 7 - 1 - 9 2. ஸோ LHSங்கிறது 1/5 7 - 1 - 9 2. அதே தான் RHSும். ஸோ ஃப்ரம் 1 and 2 RHS is equal to LHS. 1 2 RHS is equal to LHS. Therefore A transpose whole inverse is equal to A inverse whole transpose is verified. A transpose whole inverse is equal to A inverse whole transpose என சரிபார்க்கப்பட்டது. Next example 1.9 எடுத்துக்காட்டு 1.9. Verify AB whole inverse is equal to B inverse A inverse with A equal to 0 - 3 1 4. இதை ப்ராப்பர்ட்டியாக 11th படிச்சிருப்பீங்க. அது இங்கே இந்த மேட்ரிக்ஸ்க்கு வெரிஃபை பண்ண போகிறோம். A கொடுத்துருக்காங்க 0 - 3 1 4. B கொடுத்துருக்காங்க -2 - 3 0 - 1. இதை கொண்டு AB whole inverse is equal to B inverse A inverse என்பதை சரிபார்க்க. வெரிஃபிகேஷன் நிரூபணம். A equal to 0 - 3 1 4. B equal to -2 - 3 0 - 1. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? AB ஹோல் இன்வர்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு AB கண்டுபிடிக்கணும். ABனா A மேட்ரிக்ஸையும் B மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். நம்பர் ஆஃப் ரோஸ், இந்த ஃபஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸ் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கணும். இதுவும் 2/2 மேட்ரிக்ஸ், இதுவும் 2/2 மேட்ரிக்ஸ். இதோட காலம் இதுக்கு ரோக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஃபஸ்ட் மேட்ரிக்ஸோட காலம் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோஸ்க்கு ஈக்குவலாக இருக்கணும். இதுதான் ரோ கிராஸ் காலம். ஸோ இந்த காலம் இந்த ரோக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணலாம். 0 × -2 0 -3 × 0 0 0 × -3 0 -3 × -1 +3. அடுத்தது 1 × -2 -2 +4 × 0 0 1 × -3 -3 4 × -1 -4. இதை ஆட் பண்ணால் 0 3 -2 -7. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபிங்கிறது 0 3 -2 -7. இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். இது 0 + 6. நடுவில் ஒரு மைனஸ் ஏற்கனவே வரும்ல. 0 - -6ன்னு வரும். 0 - -6ன்னு வரும். ஸோ 0 + 6 = 6. 6ங்கிறது நாட் ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் ஏபி ஹோல் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். ஏபி இன்வர்ஸ் காண இயலும். ஏபி இன்வர்ஸ் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி தான் கண்டுபிடிச்சிட்டோம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி 2/2 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி எடுப்போம்? ஏபி மேட்ரிக்ஸை இது ரெண்டையும் இடத்த இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இது ரெண்டுத்துக்கும் சைன் சேஞ்ச் பண்ணணும். இப்போ -7 இங்கே போயிடும், 0 இங்கே வந்துடும். இது -3 + 2 ஆகிடும். -7 போயிடுச்சு, 0 வந்துச்சு, -3 + 2. அதை கொண்டு வந்து இங்கே போட்டணும். 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபிங்கிறது 6, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபிங்கிறது -7 -3 2 0. இதை 1ன்னு வச்சுக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு B இன்வர்ஸ் A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏங்கிறது 0 - 3 1 4 அதை சம்மில் கொடுத்துருக்கு. A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிற முன்னாடி டிட்டர்மினன்ட் A கண்டுபிடிச்சி நாட் ஈக்குவல் டு 0 1 செக் பண்ணணும். டிட்டர்மினன்ட் A ஈக்குவல் டு எப்போவுமே இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிற முன்னாடி அந்த மேட்ரிக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0 1 செக் பண்ணிடணும். நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா தான் A இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா அது சிங்குலர் மேட்ரிக்ஸ். சிங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ 0 தமிழில் சிங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு பூஜ்ஜிய கோவை, நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு பூஜ்ஜியமற்ற கோவை. டிட்டர்மினன்ட் ஆஃப் 0 - 3 1 4 0 + 3 = 3 not equal to 0. Therefore A inverse exists. A inverse காண இயலும். அடுத்தது B equal to
-2 -3 0 -1 determinant of b equal to -2 into -1 plus 2 0 into -3 0 equal to 2 not equal to 0. Therefore b inverse exists. b inverse காண இயலும். இப்போ டிட்டர்மினன்ட் ஏ டிட்டர்மினன்ட் பி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது அட்ஜாயிண்ட் ஏ அட்ஜாயிண்ட் பி கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஏக்கு ரெண்டு இந்த பக்கத்தில் இருக்கிறத வேல்யூஸை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இது ரெண்டுத்துக்கும் சைன் மாற்றணும். அப்போ 4 இங்கே வந்துடும், இங்கே 0 வந்துடும், இங்கே 3 ஆகும், இங்கே -1 ஆகும். 4 இங்கே வந்துடுச்சு, 0 வந்துடுச்சு, 3 இது -1 ஆகிடுச்சு. ஸோ ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏங்கிறது 3, ஸோ 1/3 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏங்கிறது 4 3 -1 0. நெக்ஸ்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் பி அதே மாதிரி இந்த ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு இது சைன் மாற்றணும். -1 இங்கே போய்டும், -2 இங்கே வந்துடும், இது 3 ஆகிடும், இது 0 ஆகிடும். -1 -2 வந்துடுச்சு, 3 0 வந்துடுச்சு. b inverse is equal to 1 by determinant of b. determinant of bங்கிறது 2, 1/2 into -1 3 0 -2. நெக்ஸ்ட் b inverse a inverse மல்டிப்ளை பண்ணணும். b inverse ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம், அடுத்தது a inverse எழுதிக்கிறோம். 1/2 into 1/3 1/6. அதுக்கப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். -1 into 4 -4, 3 into -1 -3, -1 into 3 -3, 3 into 0 0. அடுத்தது 0 into 4 0, -2 into -1 +2, 0 into 3 0, -2 into 0 0. ஸோ 1/6 into -7 -3 2 0. இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். ஃப்ரம் 1 and 2 1 என்ன இருக்குது? 1/6 -7 2 -3 0. அதே தான் இங்கே 1/6 -7 2 -3 0. ஃப்ரம் 1 and 2 1 2லிருந்து LHS is equal to RHS. Therefore AB whole inverse is equal to B inverse A inverse is verified. AB whole inverse is equal to B inverse A inverse என்பது சரிபார்க்கப்பட்டது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.10 எடுத்துக்காட்டு 1.10. If A equal to 4 3 2 5 find x and y such that a square plus xa plus y I2 equal to 0 2. Hence find A inverse. A equal to 4 3 2 5 எனில் a square plus xa plus y I2 equal to 0 2 எனுமாறு x மற்றும் y ஐ காண்க. இதிலிருந்து A inverse காண்க. இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா, a ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஏ ப்ளஸ் ஒய் I2 ஈக்குவல் டு 0 2. I2னா என்ன வரும்? 1 0 0 1 வரும். 0 2னா 0 0 0 0ன்னு வந்துடும். இந்த ஈக்குவேஷனை வச்சு ஏ கொடுத்துருக்காங்க, எக்ஸையும் ஒய்யையும் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஏ இன்வர்ஸையும் கண்டுபிடிக்கணும். ஏ என்ன கொடுத்துருக்காங்க? 4 3 2 5. நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஏ ஸ்கொயரை கண்டுபிடிக்கலாம். ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஏவையே 2 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கணும். 4 3 2 5 4 3 2 5, 4 into 4 16 plus 3 into 2 6, 4 into 3 12 plus 3 into 5 15, 2 into 4 8 plus 5 into 2 10, 2 into 3 6 plus 5 into 5 25 equal to 22 27 18 31. இப்போ இதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏ ஸ்கொயருக்கு பதிலாக 22 27 18 31 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஏக்கு பதிலாக 4 3 2 5 ப்ளஸ் ஒய் இன்ட்டு I2க்கு பதிலாக 1 0 0 1 ஈக்குவல் டு I2ங்கிறது யூனிட் மேட்ரிக்ஸ் 1 0 0 1 ஈக்குவல் டு 0 2ங்கிறது 0 மேட்ரிக்ஸ் 0 0 0 0. இந்த 2னா ஆர்டர் 2 இருக்கணும்னு அர்த்தம். அதாவது 2 rows 2 columns இருக்கணும். 22 27 18 31 ப்ளஸ் இதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் 4x 3x 2x 5x ப்ளஸ் இதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் y0 0y ஈக்குவல் டு 0 0 0 0. இப்போ இது மூணையும் ஆட் பண்ணலாம். 22 ப்ளஸ் 4x ப்ளஸ் y, 27 ப்ளஸ் 3x ப்ளஸ் 0, இப்போ 27 ப்ளஸ் 3x, 18 ப்ளஸ் 2x ப்ளஸ் 0, 31 ப்ளஸ் 5x ப்ளஸ் y ஈக்குவல் டு 0 0 0 0. இப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டையும் எடுத்து அதோட கரஸ்பாண்டிங்கோட பேர் பண்ணிக்கலாம், ஈக்குவேட் பண்ணிக்கலாம். 22 ப்ளஸ் 4x ப்ளஸ் y ஈக்குவல் டு 0, 31 ப்ளஸ் 5x ப்ளஸ் y ஈக்குவல் டு 0. இங்கே 27 ப்ளஸ் 3x ஈக்குவல் டு 0, 18 ப்ளஸ் 2x ஈக்குவல் டு 0. 27 plus 3x equal to 0லேருந்து 3x equal to -27, x equal to -27 divided by 3, x equal to -9. அதே மாதிரி 18 plus 2x equal to 0ல 2x is equal to -18, x equal to -18 by 2, x equal to -9. ரெண்டுமே x equal to -9 தான் வருது. அடுத்தது இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், இல்லை இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், ஏதாவது ஒன்று எடுத்து கண்டுபிடிச்சிக்கலாம். நான் ரெண்டையும் எடுத்து போட்டு காமிச்சிருக்கேன். 22 plus 4x plus இங்கே கூட ஒன்று எடுத்தால் போதும். 22 plus 4x plus y equal to 0, 22 plus 4 into xக்கு பதிலாக -9 plus y equal to 0, 22 minus 36 plus y equal to 0, 22 minus 36 minus 14 plus y equal to 0. இப்போ y equal to -14 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +14. இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டாலும் அதே வேல்யூ தான் வரும்.
31 plus 5x plus y equal to 0. 31 plus 5 into x க்கு பதிலா minus 9 plus y equal to 0. 31 minus 45 plus y equal to 0. 31 minus 45 ங்கிறது minus 14 plus y equal to 0, y equal to 14. So x equal to minus 9, y equal to 14. x value, y values கண்டுபிடிச்சாச்சு. அது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது a inverse கண்டுபிடிக்கணும். a inverse எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த ஈக்குவேஷன்லேருந்தே கண்டுபிடிக்கணும். a ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஏ ப்ளஸ் ஒய் ஐ2 ஈக்குவல் டு O2ன்னு அந்த ஈக்குவேஷன்லேருந்து கண்டுபிடிக்கணும், நார்மல் மெத்தடில் இல்லாமல். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸுக்கு பதிலாக -9, ஒய்க்கு பதிலாக 14. a ஸ்கொயர் மைனஸ் 9a ப்ளஸ் 14 i2 ஈக்குவல் டு 0 2. இப்போ ரெண்டு பக்கமும் a இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ இந்த a ஸ்கொயரை a டாட் ஏன்னு எழுதலாம் இன்ட்டு a இன்வர்ஸ் minus 9a into a inverse plus 14 i2 into a inverse equal to 02 into a inverse. இதில் a inverse cancel ஆகிடும், மீதி இருக்கிறது a inverse cancel ஆச்சுன்னா i2, இங்கே a i2ன்னு வந்துடும். a into i2 a, அதனால இங்கே a ஆயிடுச்சு. இங்கே a inverseங்கிறது i2 ப்ளஸ் 14 ஐயோட யூனிட் மேட்ரிக்ஸோட எதை மல்டிப்ளை பண்ணால் அதே மேட்ரிக்ஸ் தான் வரும். அதனால தான் இங்கே a i2ங்கிறது a ஆயிடுச்சு. இங்கேயும் a இன்வர்ஸுங்கிறது இங்கே i2 ஆயிடுச்சு. இங்கே i2 இன்ட்டு a இன்வர்ஸுங்கிறது a இன்வர்ஸாக இருக்கும். ஜீரோ மேட்ரிக்ஸோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் ஜீரோ மேட்ரிக்ஸ் தான். ஸோ இங்கே என்ன ஆகுது? 14 a இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 02. இந்த a இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் a மைனஸ் 9i2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 9i2. a இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 14 இந்த பக்கம் கொண்டு வந்தால் 1/14 minus a plus 9i2 equal to 1/14 into இதை முன்னாடி போடுறோம், இதை பின்னாடி போடுறோம். 9i2 minus a 1/14 into 9 into i2க்கு பதிலாக 1001 minus aக்கு பதிலாக aக்கு கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் 4325 அதை போட்டுக்கணும். ஈக்குவல் டு 1/14 இன்ட்டு இதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் 9009 minus 4325. இப்போ இதிலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணலாம். 1/14 9 minus 4 0 minus 3 0 minus 2 9 minus 5 1/14 into 5 minus 3 minus 2 4. இதுதான் a inverse. a inverse is equal to 1/14 5 minus 2 minus 3 4. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.11 போகிறதுக்கு முன்னாடி ஒரு டெஃபினிஷன் பார்க்கணும், வரையறை. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் a is called orthogonal if a transpose is equal to a transpose a equal to I. ஒரு ஏன்ற ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸை எப்போ ஆர்த்தகனல்னு சொல்லுவோன்னா a டிரான்ஸ்போஸ் ஏவையும் அதோட டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ணால் யூனிட் மேட்ரிக்ஸ் வரணும். அதை முன்னாடி போட்டு மல்டிப்ளை பண்ணாலும் சரி, பின்னாடி மாற்றி மல்டிப்ளை பண்ணாலும் சரி, யூனிட் மேட்ரிக்ஸ் வரணும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் சதுர அணி. ஒரு சதுர அணி ஏக்கு ஏங்கிறது ஒரு சதுர அணி. a டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு a டிரான்ஸ்போஸ் a ஈக்குவல் டு I எனில் a ஆனது செங்குத்து அணி என்போம். இது மாதிரி கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆனிச்சுன்னா அதுக்கு பேர் செங்குத்து அணி, ஆர்த்தகனல் மேட்ரிக்ஸ். சதுர அணினா என்ன? ரோஸும் காலம்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஆர்டர் 2 அப்படின்னா 2/2 மேட்ரிக்ஸ், அது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2. 3/3 ரோஸும் 3 காலம்ஸும் 3னா அது ஒரு அதோட ஆர்டர் 3 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3. அப்படி ரோஸும் காலம்ஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சதுர அணி. இப்போ எக்ஸாம்பிள் 1.11 எடுத்துக்காட்டு 1.11 ப்ரூவ் தட் cos theta minus sin theta sin theta cos theta is orthogonal. cos theta minus sin theta sin theta cos theta என்பது செங்குத்து அணி என நிறுவுக. ப்ரூஃப். லெட் a ஈக்குவல் டு ஏங்கிறது cos theta minus sin theta sin theta cos thetaன்னு வச்சுக்கிறோம். இதுக்கு ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? a டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். a டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ரோவை காலமாக எடுத்து எழுதிக்கலாம். cos theta minus sin theta, இந்த ரோவை காலமாக எழுதினா sin theta cos theta. நெக்ஸ்ட் a டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கலாம். ஏவை எடுத்து எழுதிப்போம் cos theta minus sin theta sin theta cos theta. a டிரான்ஸ்போஸ் எடுத்து எழுதிப்போம் cos theta sin theta minus sin theta cos theta. ரெண்டை இப்போ மல்டிப்ளை பண்ணணும். cos theta into cos theta cos square theta minus sin theta into minus sin theta plus sin square theta. Next cos theta into sin theta cos theta sin theta, இது minus sin theta cos theta. இந்த ரோப்பை sin theta cos theta minus cos theta sin theta. Next sin square theta plus cos square theta. இப்போ cos square theta plus sin square theta ஓட வேல்யூ 1. இது cos theta sin theta minus sin theta cos theta கேன்சல் ஆகிடும் 0. இங்கேயும் அதே மாதிரி sin theta cos theta minus cos theta sin theta கேன்சல் ஆகிடும் 0. sin square theta plus cos square theta equal to 1. ஸோ a டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு இந்த 1001ங்கிறது என்னது? I. இது ஃபஸ்ட்டு இது ப்ரூவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் a டிரான்ஸ்போஸ் a டிரான்ஸ்போஸ் a ஈக்குவல் டு a டிரான்ஸ்போஸ்க்கு பதிலாக cos theta sin theta minus sin theta cos theta, ஏக்கு பதிலாக cos theta minus sin theta cos theta ரெண்டையும் போட்டு இப்போ மல்டிப்ளை பண்ணுறோம். அதே மாதிரியே இப்போயும் என்ன வரும்? cos square theta plus sin square thetaன்னு வந்துடும். cos square theta plus sin square theta. இங்கே
minus sin theta cos theta plus sin theta cos theta minus sin theta cos theta plus sin theta cos theta. Second row எடுத்துக்கிட்டோம்னா minus sin theta cos theta plus cos theta sin theta minus sin theta cos theta plus cos theta sin theta. இது cos இங்கே minus sin theta into minus sin theta plus sin square theta plus cos square theta. இந்த second row second column multiply பண்ணும்போது sin square theta plus cos square theta வந்துரும். sin square theta plus cos square theta. இப்போ இதோட வேல்யூ 1 இதோட வேல்யூ 1 இதில் இதுவும் கேன்சல் ஆகிடும் இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே ரெண்டும் 0 இது 2ன்னு வச்சுக்கலாம் இதுவும் I2 I2ங்கிறது என்னது 1001. ஸோ A டிரான்ஸ்போஸும் 1001 A transpose Aவும் 1001 I2வும் 1001 அதை 1 2 3ன்னு வச்சுக்கலாம் 1 2 3லிருந்து from 1 2 3 A transpose is equal to A transpose A equal to I2. Therefore I is orthogonal. Therefore cos theta minus sin theta cos theta is orthogonal என்பது செங்குத்தணி ஆகும். hence proved நிரூபிக்கப்பட்டது. நம்ம செங்குத்தணி தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. Next எடுத்துக்காட்டு 1.12 example 1.12 if A equal to 1/7 6 minus 3A B minus 2 6 2C3 is orthogonal find A B and C and hence A inverse. இது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஆர்த்தகனல்னு அவங்களே சொல்லிட்டாங்க. போன இதில் செக் பண்ண ஆர்த்தகனலா இல்லையான்னு இந்த இதில் அவங்களே ஆர்த்தகனல்னு சொல்லிட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இந்த A வேல்யூ இந்த B வேல்யூ C வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். A equal to 1/7 6 minus 3A B minus 2 6 2C3 என்பது செங்குத்து அணி எனில் A B மற்றும் Cகளின் மதிப்பை காண்க. இதிலிருந்து A இன்வர்ஸை காண்க. செங்குத்து அணின்னு கொடுத்துட்டாங்க. நம்ம A B Cயோட மதிப்பை கண்டுபிடிச்சு A இன்வர்ஸை கண்டுபிடிக்கணும். given கொடுக்கப்பட்டுள்ளது A equal to 1/7 6 minus 3A B minus 2 6 2C3 is orthogonal செங்குத்து அணி செங்குத்து அணி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. therefore A inverse is A transpose is equal to A transpose equal to I. ஆர்த்தகனல்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். செங்குத்து அணினா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இதுக்கு A transpose கண்டுபிடிப்போம். A transpose-ங்கிறது 1/7 இன்ட்டு இந்த ரோவெல்லாம் காலம் ஆகிடும். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் ஆகிடும் 6 minus 3A செகண்ட் ரோ செகண்ட் காலம் ஆகிடும் B minus 2 6 தேர்ட் ரோ தேர்ட் காலம் ஆகிடும் 2C3. அடுத்தது ஏவையும் A transpose-ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 1/7 இன்ட்டு இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிட்டா அதான் A இன்ட்டு 1/7 இன்ட்டு இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிடும் A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு என்னது செங்குத்தணினால் I. இது வந்து 3/3 மேட்ரிக்ஸ்னால I3ன்னு போட்டுக்கிறோம். இப்போ 1/7 இன்ட்டு 1/7 1/49 இதை இப்போ மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் இதில் ஃபஸ்ட் ரோ இதில் ஃபஸ்ட் காலம் 36 + 9 + A ஸ்கொயர். அடுத்தது ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் 6B + 6 + 6A. First row third column 12 minus 3C plus 3A. அடுத்தது second row first column 6B plus 6 plus 6A. Second row second column B square plus 4 plus 36. Second row third column 2B minus 2C plus 18. Third row first column 12 minus 3C plus 3A. Third row second column 2B minus 2C plus 18. Third row third column 4 plus C square plus 9 equal to I3ங்கிறது 100 010 001 யூனிட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3. இப்போ இதை ஆட் பண்ணால் 45 plus A ஸ்கொயர் இது அப்படியே 6B plus 6 plus 6A இது 12 minus 3C plus 3A இது 6B plus 6 plus 6A இது B ஸ்கொயர் plus 14 ஆகிடும். இது 2B minus 2C plus 18 இது 12 minus 3C plus 3A இது 2B minus 2C plus 18 இது C square plus 13 ஆகிடும். ஈக்குவல் டு இந்த 49 இந்த பக்கம் கொண்டு போயிடும். அப்போ இங்கே 49 வந்துடும். 49 இன்ட்டு 100 010 001 இந்த 49 உள்ளே மல்டிப்ளை பண்ணால் 49 00 049 0 0049. இப்போ ஒவ்வொன்றையும் ஈக்குவேட் பண்ணணும். 45 plus A square equal to 49 இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் இந்த ஃபஸ்ட் எலமெண்ட். அப்போ A square equal to 49 minus 45 A square equal to 4 A equal to plus or minus 2. அடுத்தது இந்த செகண்ட் இந்த இதை எடுத்துக்கலாம். இதில் இது B ஸ்கொயர் எதுக்கு வேல்யூ இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கிறோம். B ஸ்கொயர் ப்ளஸ் 40 equal to 49 B ஸ்கொயர் equal to 49 minus 40 B ஸ்கொயர் equal to 9 B equal to plus or minus 3. இதிலெல்லாம் A Bன்னு ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்குல்ல அதனால் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு வேரியபிள் இருக்கிறத கண்டுபிடிச்சிக்கிறோம். அடுத்தது C ஸ்கொயர் ப்ளஸ் 13 equal to 49 C ஸ்கொயர் equal to 49 minus 13 C ஸ்கொயர் equal to 36 C equal to plus or minus 6.
இப்போ ஏக்கு பிக்கு சிக்கில் ரெண்டு வேல்யூஸ் இருக்குது. இதுக்கு +or -2, இதுக்கு +or -3, இதுக்கு +or -6. எதை போடுறது அப்படின்னு தெரியணும். +2வா -2வா, +3ஆ -3ஆ, +6ஆ -6ஆ. அதுக்கு இந்த மீதி இருக்கிற வேல்யூஸை யூஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு 6b + 6 + 6a இதை எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு அதுக்கு நேரம் இருக்கிறது 0. 6b + 6 + 6a = 0. 6ஐ வெளியில் எடுத்துட்டோம்னா a + b + 1 = 0. 0 divided by 6 is 0. So a plus b plus 1 equal to 0. a plus b equal to -1. a க்கும் b க்கும் எந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணால் -1 வரும்னு பார்க்கணும். a-க்கு 2வும் b-க்கு -3யும் சப்ஸ்டியூட் பண்ணால் தான் ஆன்சர் வந்து 2 - 3 இந்த -1 வரும். ஸோ a equal to +2, b equal to -3. ஸோ a-க்கு +2ன்னு வச்சுக்கணும், b-க்கு -3ன்னு வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த வேல்யூ எடுத்துக்கலாம். 2b - 2c + 18 equal to 0. 2 வெளியில் எடுத்துக்கிட்டா b - c + 9 = 0. 0 divided by 2 0 ஆகிடும். b - c + 9 = 0. bக்கும் cக்கும் எந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணால் இது சாட்டிஸ்ஃபை ஆகும்னு பார்க்கணும். bக்கு -3யும் cக்கு -6ம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா cக்கு +6ம் bக்கு -3னா இங்கே -3 ஆகிடும். cக்கு +6னா -3 -6 -3 -6 -9 + 9 = 0. ஸோ bக்கு -3யும் cக்கு 6ம் சப்ஸ்டியூட் பண்ணால் -3 -6 + 9 = 0ன்னு வந்துடும். ஸோ bயோட வேல்யூ -3, cயோட வேல்யூ 6. aயோட வேல்யூ 2, bயோட வேல்யூ -3, cயோட வேல்யூ 6. இப்போ கொண்டு வந்து இந்த மேட்ரிக்ஸில் அந்த வேல்யூஸை போட்டணும். a = 1/7 × 6 - 3, aக்கு பதிலாக 2, bக்கு பதிலாக -3 -2 6 2, cக்கு பதிலாக 6 3. அதை இங்கே போட்டாச்சு. இப்போ I கண்டுபிடிக்கணும். எப்படி இன்னொன்று என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? A இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து ஆர்த்தகனல்னால A transpose = I, இன்னொன்று A transpose A = Iன்னு தெரியும். அதனால் A transpose = I எடுத்துக்கிறோம். ரெண்டு பக்கமும் A இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணலாம். A இன்வர்ஸால் இருபுறமும் பெருக்க. மல்டிப்ளைங் பை A இன்வர்ஸ் ஆன் போத் சைட்ஸ். A இன்வர்ஸ் A transpose = A இன்வர்ஸ் Iன்னு வந்துடும். A இன்வர்ஸ் A என்ன வந்துடும்? Iன்னு வந்துடும். I × A transpose A transpose. A inverse into I, A inverse. ஐயோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதே மேட்ரிக்ஸ் தான் வரும். இல்லைன்னா இப்படி கேன்சல் ஆகுது அப்படின்னு கூட நினச்சிக்கோ. இதுக்கு இப்போ மீதி இருக்கிறது A transpose. இந்த சைடில் ஐயோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் A inverse. அப்போ A transpose தான் A inverse. A inverse நம்ம கண்டுபிடிக்கணும். A inverse கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்? ஏவை டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸாக மாற்றிட்டோம்னா அதோட டிரான்ஸ்போஸை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதான் A inverse. A inverse is equal to A transpose. 1/7 × 1/7 அப்படியே போட்டுட்டு இதில் இருக்க ரோஸை காலம்ஸாக மாற்றிடணும். 6 - 3 2, -3 -2 6, 2 6 3. அதை போட்டாலும் அதே தான் வருது. அதோட டிரான்ஸ்போஸும் அதே தான் வருது. ஸோ A inverse is equal to 1/7 × 6 - 3 2, -3 -2 6, 2 6 3. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திடுங்க. அது பக்கத்தில் ஆல் செலக்ட் பண்ணிவிடுங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.